கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் அதிக அளவு நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம சொல்லிடுறோம். நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. எந்தெந்த மாவட்டத்துல இந்த மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். கொடூரமான மழை பொழிவுகள், அதாவது கனம் முதல் மிக கனமழையானது தமிழ்நாட்டுல மறுபடியும் பதிவாக போகுதுங்க. ஏற்கனவே மே மாத இறுதியிலிருந்து பார்த்துட்டு இருக்கோம். மே இறுதியில, அதுக்கப்புறம் ஜூன் ஆரம்பிக்கும் போதும் சரி, ஜூன் மாதத்திலும் அதாவது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதும் சரி, நிறைய இடங்கள்ல கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக மேற்கு தொடர்ச்சியில கொட்டி தீர்த்தது. இதே போல இன்னும் எத்தனை மாவட்டத்துல கனம் முதல் மிக கனமழை இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சொல்றோம். ஆகவே நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளுமே துல்லியமான வானிலை அறிக்கை கொடுக்கப்படுகிறது. யாரெல்லாம் இன்னும் இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நாளுக்கு நாள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த ஜூலை முதல் வாரத்தை நம்ம சாதாரணமா எடுத்துடவே முடியாதுங்க. நிச்சயமாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த ஜூலை முதல் வாரத்தை நம்ம பார்க்கிறோம். வெறும் நீலகிரியில மட்டுமே தான் மழை வருமா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்கள், சென்னை முதற்கொண்டு ஜூலை முதல் வாரத்துல அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழகத்தில் மீண்டும் மிக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பா தீவிரமாக இருக்கும். மறக்காம இந்த தேதிகள் குறித்து கொள்ளுங்க. ஜூலை 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை வட தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாக கனமழையானது அதிகரிக்கும். அப்போ இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். ஏன்னா பலத்த காற்று, இடி, மின்னல், மழை எல்லாமே மாலை மற்றும் இரவு நேரத்தில் நிச்சயமாக இருக்கும். ஒரு மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் வரைக்கும் மழை இருக்கும். ஆனால் சாதாரணமான மழையா இருக்காது, பேய் மழையா இருக்க போகுது. அதனால வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. இந்த ஜூலை மாதம் ஆரம்பமே ஒரு பேய் மழையோட தான் தொடங்க போகுது. அந்த அளவுக்கு மிக ஒரு மோசமான சூறை காற்று மற்றும் இடி, மின்னல், கனமழை, மாலை நேரங்களில் கருமேகங்கள் சூழ்ந்து 5 மணிக்கு அப்படியே நம்ம பார்த்தோம்னா இருட்டிடும். அந்த அளவுக்கு நமக்கு மழை பொழிவுகள் இந்த ஜூலை முதல் வாரத்தில் காத்திருக்கிறது. தொடர்ந்து நமக்கு இந்த கனமழையானது மாலை இரவு நேரங்களில் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். பெரும்பாலும் காலை பகலில் நமக்கு மழை தீவிரம் இருக்க போகிறதில்ல. அதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமான மழை பொழிவை கிடைக்கும் அப்படின்னா, நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை, மற்ற இடங்களில் கனமழையும், கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை, வால்பாறை, சோலையாரில் நல்ல மழை பொழிவு இருக்குது. மற்ற நகர பகுதிகளில் மிதமானதிலிருந்து கனமழை தொடரும். தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழையாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் விட மிக முக்கியமான மாவட்டங்கள் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக மழை இல்லாமல் அவ்வப்போது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள், குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல எல்லா பகுதிகளுக்கும் மழை தீவிரம் நிச்சயமாக இருக்கும். சென்னையில் ஆரம்பிச்சு கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் ஜூலை முதல் வாரத்தில் பரவலாக கனமழையானது வட தமிழக கடலோர மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும். காற்று, இடி, மின்னல், மழை எல்லாமே இருக்கும். அதே போலதான் உள் மாவட்டத்திலும் சம மழை காத்திருக்குங்க. சும்மா நம்ம சொல்லிட்டு இல்லை, ஏன்னா மழை வாய்ப்பு அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா இருக்க போகுது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில வெயில் வேற பகல் நேரங்கள் ரொம்ப அதிகமா இருக்குங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தான் போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நமக்கு பகலில் வெயில் சற்று அதிகமாக காணப்பட்டாலும் மாலை இரவில் நல்ல ஒரு மழை பொழிவு. ஏன்னா ஜூலையில் வெயில் தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிரும். மே மாதம் மற்றும் ஜூன் மாதங்களில் தான் வெயிலுடைய தாக்கம் நமக்கு அதிகமாக இருக்கும். ஜூலை மாதங்கள் பொறுத்த வரைக்கும் கணிசமாக அந்த வெப்பம் குறைய வாய்ப்பு இருக்குது. வெப்பம் குறைகிறது மட்டும் இல்லை, அதோட சேர்த்து மழையும் நமக்கு ரொம்ப தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. காற்று நல்ல ஒரு தீவிரமான காற்று வீசும். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்கள், நாமக்கல், அதே மாதிரி கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்கள்லாம் மாலை நேரங்களில் அடுத்த மாதத்திலிருந்து காற்று அதிகமாகவே வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தரை காற்று கணிசமாக வீச ஆரம்பிக்கும். அதே மாதிரி மழை பொழிவும் நிறைய மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி மழைக்கான வாய்ப்புகளும் வட தமிழக உள் மாவட்டங்களில் எதிர்பார்க்கிறோம் நண்பர்களே. ஆகவே வட தமிழ்நாடு முழுவதுமாகவே பெரும்பாலான பகுதிகளில் நல்ல ஒரு மழைக்கான வாய்ப்பு உள்ளது.
மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதும் கனமழையானது கண்டிப்பாக அதிகரிக்கும். மழை எங்கெல்லாம் சரிவர பெய்யாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எங்கள் பகுதிகள்லாம் மழையே சரிவர வரதே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நமக்கு இந்த அடுத்த மாத தொடக்கத்திலேயே நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுனால எங்கெல்லாம் இது வரைக்கும் சரிவர மழை இல்லாமல் இருந்துச்சோ, வட தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் சரிவர மழை பெய்யாமல் இருந்துச்சோ அனைத்து பகுதிகளுக்கும் மழை தீவிரமாகிடும், கனமழையும் கொட்டி தீர்த்திடும். அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களை பற்றி நம்ம பேசலாங்க. ஏன்னா டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் அப்போ மழையே வராதா அப்படின்னு சில பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படி கிடையாது. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் பொறுத்தவரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மற்றும் அதே போல் தென் மாவட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் பரவலாக மிதமான மழையானது அடுத்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாருங்க. ஆரம்பத்தில் இப்போ நமக்கு இந்த ஜூன் முடிகிற வரைக்கும் பெரிதளவில் நமக்கு மழை தீவிரம் இருக்காது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாகிறோம். ஆனால் ஜூலை முதல் வாரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பகுதியாக மிதமான மழைக்கான வாய்ப்புகள் உறுதியாக எதிர்பார்க்க முடியும். வெள்ள அபாய எச்சரிக்கையும் இருக்குங்க. அது எங்கே அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். தென் மாவட்டத்தில் எங்கே, அதாவது எந்தெந்த பகுதிகளுக்கு கனமழை இருக்கும்னா, நம்ம திண்டுக்கலுடைய மேற்கு பகுதிகளில் கனமழை இருக்கும். விருதுநகருடைய மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி போன்ற இடங்களில் அடுத்த மாதத்தில் கனமழை இருக்கும். இது போன்ற தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் மேற்கு பகுதிகளை ஒட்டிய பகுதிகளிலேயே அடுத்த மாதம் துவக்கத்தில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையுமாக இருக்கும். அதனால ஒரு மாவட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பகுதியாக தாங்க மழை கிடைக்கும். ஒரு சில இடத்துல பார்த்தா கனமழை பெய்திருக்கும், ஒரு சில இடத்துல பார்த்தா மிதமான மழையாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை நமக்கு அப்படிதான் இருக்கும். வடகிழக்கு பருவமழையாக இருந்தால் இந்நேரம் உங்களுக்கு புயல் சின்னமே நம்ம கொடுத்திருக்கலாம். ஆனால் இது தென்மேற்கு பருவமழை சற்று நீலகிரி, கோயம்புத்தூர் தான் அதிகமான பாதிப்புகளை சந்திக்கக்கூடும். வெள்ள அபாய எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் பெய்து வரக்கூடிய இந்த தொடர் கனமழை காரணமாக மேட்டூருக்கு வரும் நாட்களில் 1,00,000 கனஅடி தண்ணீருக்கு மேலாக காவிரியில் திறந்துவிட வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கர்நாடகாவில் இன்னும் மழை குறையல. அடுத்து வரும் நாட்களிலும் மிக கனமழை தொடர்ந்து பதிவாக போகுது. நீங்கள் வேணால் பாருங்கள், கண்டிப்பாக ஜூலையில் 1,00,000 கனஅடிக்கு மேலே தண்ணீர் திறப்பாங்க. அதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது. பருவமழை ரொம்ப தீவிரமாகிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் தான் நமக்கு மழை கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் மற்ற மாநிலங்கள் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒரிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், அசாம் போன்ற மாநிலங்கள், அதை தொடர்ந்து மத்திய பிரதேஷ், இங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா படும் மோசமான மழை பொழிவு. மழை எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு மழை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலங்கள் எல்லாமே பதிவாகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு தீவிரமான தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் குறைவாக இருந்தாலும் படிப்படியாக நம்ம ஏற்கனவே சொல்லியபடி அடுத்தடுத்த மாதங்களில் எச்சரிக்கைகள் உங்களுக்கு வரும். காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கும். கண்டிப்பாக அந்த மேட்டூருக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் திறக்கப்பட்டவுடன் அந்த காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை உறுதியாகியிருக்கு. அதேமாதிரி டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற இடங்களில் அந்த காவிரி கரையோர பகுதியில் வெள்ள அபாய எச்சரிக்கை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு சீறி பாய்ந்து வரப்போகிறது காவேரி தண்ணீர் பொறுத்த வரைக்கும். நண்பர்களே, மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்.